Hello friends, welcome to the DN Makers YouTube channel. Affairs Cloudல கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வித் ஆப்டி ரீசனிங் கிஸ்ஸோட வேணும் அப்படின்னா AK10 அப்படிங்கிற கோடையும் கோல்டு கான்ஸும் அப்ளை பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மே 5 வரை கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இது வரைக்கும் அஃபேர்ஸ் கிளவுட் தமிழில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல சப்போர்ட். மே 6க்கான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இந்த வீடியோவில் புது இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் வீடியோக்கு எப்படி சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி. ஓகே, வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். As friends, Ministry of Agriculture and Farmer Welfare, அவர்தான் Ministry of Agriculture and Farmer Welfare சிவராஜ் சிங் சௌஹான் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் வெரைட்டிஸ், புது விதமான ரைஸ் வெரைட்டிஸ் 2 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் பாருங்கள், DRR தன் 100 கமலா புசா DST ரைஸ் 1. ஸோ இந்த 2 ரைஸ் வெரைட்டிஸை நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் சிவராஜ் சிங் சௌஹான் லான்ச் பண்ணியிருக்காரு. இதை யார் டெவலப் பண்ணாங்கன்னா IRR தெலுங்கானா சார்ந்த கம்பெனி அண்ட் டெல்லியை சார்ந்த IARI. அதுக்கான அப்ரிவியேஷன் என்னென்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ரைஸ் ரிசர்ச் அண்ட் இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இதுதான் ஸ்பென்ஸ் இதோட கோர் நியூஸ். நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா டீட்டெயில்டு கண்டென்ட்டை இப்போ பார்க்கலாங்களா. ஓகே, சிவராஜ் சிங் 2 விதமான ரைஸ் வெரைட்டிஸை லான்ச் பண்ணியிருக்காரு. அதோடைய பேர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்களன்னா DRR தன் 100 கமலா அண்டு புசா DST ரைஸ் 1 அப்படிங்கிறது தான் இதோட வெரைட்டி நேம். ஓகேங்களா, எந்த இடத்துல இதை லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் ரத்னா சுப்பிரமணியம் ஆடிட்டோரியம் நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் காம்ப்ளெக்ஸ் தான் இந்த 2 ரைஸையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 2 வெரைட்டியும் எந்த டெக்னாலஜிக்கு கீழே இந்த வெரைட்டியை டெவலப் பண்ணாங்கன்னா CRI SPR CAS. இது கேட்க வாய்ப்பு இருக்குது. எந்த டெக்னாலஜினா CRI SPR CAS டெக்னாலஜிக்கு கீழே. அண்டு இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபாரின் டிஆக்சிபோரோ, அதாவது டிஎன்ஏன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து ஃபாரின் டிஎன்ஏவை ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ரைஸ்க்குள்ளே. அதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்களன்னா அதிகப்படியான ட்ரவுட் ரெசிஸ்டன்ட், ஓகேங்களா, ட்ரவுட் வறட்சியை தாங்கி நல்லா வரும், ஹீல்டு வந்து ஹையராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த டெக்னாலஜியில் சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ ட்ரவுட்டும் ரெசிஸ்ட் பண்ணி வருது, ஹீல்டும் நல்லா வருது. அப்படிங்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா குறைஞ்ச இடத்துல அதிகமாக விளையும் இல்லையா. -5 + 10 அப்படின்னா 5 மில்லியன் ஹெக்டர், ஒரு ஹெக்டருக்கு 2.5 ஏக்கர். ஓகேங்களா, அந்த மாதிரி 5 மில்லியன் ஹெக்டரு லேண்டை சேவ் பண்ண போகிறாங்களாம். என்ன பண்ண போகிறாங்க, அந்த 5 மில்லியன் ஹெக்டரில் அதே லேண்டில் 10 மில்லியன் டன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க ரைஸை. ஏன் அப்படின்னா இந்த நியூ வெரைட்டி காரணமாக அது ஹை ஈல்டு கொடுக்கறதுனால. ஓகே, இந்த GE என்ன, ஜீனா என்ன சொன்னோம், ஜீனோம் எடிட்டட் ரைஸ் வெரைட்டி எப்போ இருந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா 2018 ICAR கொண்டு வந்தாங்க. என்ன 2 மேஜர் ரைஸ் வெரைட்டிஸ் அப்போ கொண்டு வந்தாங்கன்னா சம்பா மசூரி அண்டு மாரூட்டேரோ. அந்த 2 வெரைட்டி தான் இந்த 2 வெரைட்டி பார்த்து வச்சுக்கோங்க. 2018 ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. இப்போ புதுசாக 2 வெரைட்டி கொண்டு வந்திருக்காங்க. அது பேர் DRR தன் 100 கமலா புசா DST ரைஸ் 1. ஓகேங்களா, என்ன டெக்னாலஜினா CRI SPRR CAS அந்த டெக்னாலஜிக்கில் -5 + 10 என்ன சொன்னோன்னா 10 மில்லியன் ஹெக்டர் லேண்டை சேவ் பண்ண போகிறாங்க. எப்படின்னா 5 மில்லியன் ஹெக்டரை சேவ் பண்ண போகிறாங்க 10 மில்லியன் டன் ப்ரொடியூஸர் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால. ஓகேங்களா, அடுத்த நியூஸ் போகலாம். அண்டு ICAரோட ஸ்டாட்டிக் படிச்சுக்கோங்க. நியூ டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ் 1929 எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. ஓகே, அடுத்த நியூஸ் போகலாம். ஆஸ்பிரண்ட்ஸ் லிசா நாண்டி அப்படிங்க யாருன்னா UK இருக்கு இல்லையா, அதோடைய ஸ்போர்ட்ஸ் மீடியா அண்டு கல்ச்சுரல் செக்ரட்டரி, ஸ்டேட் ஆஃப் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க, கல்ச்சுரல் மீடியா ஸ்போர்ட்ஸுக்கு எங்கே UKல. அப்படிப்பட்ட லிசா நாண்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. கஜேந்திர சிங் சேக்வாத்
இங்கே என்ன சொல்லியிருக்கோம், கல்ச்சர்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதனால் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசமாக இருக்கக்கூடிய கஜேந்திர சிங் ஷெகாவத்தும் இந்த லிசா நாண்டி மேமும் ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதற்காக இந்த எம்ஓயுன்னு பார்த்தா கல்ச்சுரல் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட். அதான் இந்த பைலேட்டரல் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் த்ரோ ஆர்ட்ஸ் ஹெரிட்டேஜ் இந்த மாதிரி தான். கல்ச்சுரல் கோஆப்ரேஷனுக்காக லிசா நாண்டி மேமும் கஜேந்திர ஷெகாவத்தும் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இதில் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது மேக்ஸிமம் எதுவும் கிடையாது. அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இருக்கார் இல்லையா, அவரையும் போய் இந்த மேம் பார்த்துருக்காங்க. எதற்காகனா நேற்று தான் படித்தோம், வேவ் சம்மிட் மும்பை மகாராஷ்டிராவில் நடக்க போகுது. வேர்ல்டு ஆடியோ விஷுவல் என்டர்டெயின்மெண்ட் சம்மிட். இந்த எக்ஸ்ப்ளனேஷனை நேற்று சொல்ல மறந்துட்டேன். இந்த வேர்ல்டு ஆடியோ விஷுவல் என்டர்டெயின்மெண்ட் சம்மிட்டு மும்பை மகாராஷ்டிராவில் நடக்கிறதுக்காக அதன் சைட்லைனாகவும் லிசா நாண்டி மேம் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸான ஜெய்சங்கரை பார்த்து மீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த யூகே சேர்ந்த லிசா நாண்டி மேம் கல்ச்சரலுக்காக ஒரு எம்ஓயு சைன் பண்ணாங்க. இந்த விசிட் மே 1லேருந்து மே 3 வரை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காகனா கல்ச்சுரல் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க கஜேந்திர சிங் ஷெகாவத் கூட. ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நியூஸ் போலாங்களா? ஏதாச்சும் ஸ்டாட்டிக் இருக்கான்னு ஒரு செகண்ட் பார்த்துக்கலாம். ஒரே செகண்ட். இந்த யூகேவோட ஸ்டாட் மட்டும் பார்த்துக்கோங்க. கெய்ர் ஸ்டார்மெர் அப்படிங்கிறது தான் பிரைம் மினிஸ்டர். லண்டன் கேபிட்டல் பவுண்ட் ஸ்டெர்லிங் தான் அதோடைய காசு. ஓகே, நம்ம அடுத்த நியூஸ் போகலாம். ஆஸ்பிரண்ட் பெல்ஜியமை சேர்ந்த கிரே ஸ்பேஸ் லா அண்ட் பாலிசி கன்சல்டிங் ஃபிர்ம், இவங்களும் தி டயலாக் டெல்லி, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரைட் யூரோப்பியன் யூனியன் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக், இது வந்து ஒரு கோஆப்ரேஷன் மாதிரி 2 கண்ட்ரிக்கும் உள்ள புரிது ஒரு இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பேர் என்னென்னா ஸ்ட்ரைட் EUI. பேரை பாருங்கள், ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்ச் இனோவேஷன் அண்ட் டயலாக் ஃபார் யூரோப்பியன் யூனியன் அண்ட் இந்தியா என்கேஜ்மெண்ட். யூரோப்பியன் யூனியன் இந்தியா என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த ஸ்ட்ரைடுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. அப்ரிவேஷனில் உதாரணத்துக்கு இந்த ஸ்ட்ரைடில் ஐக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத கேட்பாங்க. ஃபஸ்ட் ஐக்கு என்ன மீனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்பாங்க. ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்ச் இனோவேஷன் டயலாக் ஃபார் யூரோப்பியன் யூனியன் அண்ட் இந்தியா என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறதா இந்த ஸ்ட்ரைடுடைய எக்ஸ்பிளனேஷன். ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. பெல்ஜியமுக்கும் டெல்லிக்கும் நடந்த ஒரு எம்ஓயு மாதிரி இது. ஓகேங்களா? எதற்காக இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் உள்ள ட்ரேட், டெக்னாலஜி, செக்யூரிட்டி இந்த மாதிரி விஷயங்களுக்கான என்கேஜ்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரைட் EUIயை லான்ச் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில்டு கண்டென்ட்டை பார்த்துடலாம் ஸ்பெண்ட்ஸ். அதே தான் டெல்லி பேஸ்டு டயலாக் அண்ட் பெல்ஜியம் லியூவன் இந்த கம்பெனி பார்த்துக்காங்க. லியூவன் அப்படிங்கிற கம்பெனியும் அதுக்கு பேர் தான் கிரே பேஸ் லா அண்ட் பாலிசி கன்சல்டன்சி ஃபிர்ம். நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்ச்சுக்கான ஒரு எம்ஓயு மாதிரி சைன் பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரைட் EUI. ஓகேங்களா? அதே தான் திருப்பி சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா இந்த செக்யூரிட்டி அங்கே சொன்னது தான் இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரா அந்த டிடிசி மட்டும் பார்த்துக்கோங்க. ட்ரேட் அண்ட் டெக்னாலஜி கவுன்சில், இந்தியன் யூரோப்பியன் ட்ரேட் அண்ட் டெக்னாலஜி கவுன்சில், இந்த டிடிசி மட்டும் படிச்சுக்கோங்க. இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி, டெக்னாலஜி, எக்கனாமிக் இது 3 தான் இருக்கும். அதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை இதோடைய எக்ஸ்பிளனேஷன், எந்த கண்ட்ரியோடைய பெரும் யார், இந்தியா சார்பாக யார், இந்த 3 விஷயங்கள் தான் நமக்கு தேவை. அந்த டயலாக்கோடைய ஃபவுண்டிங் டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்வி அண்டு நியூ டெல்லி தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். 2017 எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. அந்த கிரே ஸ்பேஸோடைய MD பார்த்திங்கன்னா சாகர், ஹெட் குவார்ட்டர்ஸ் லியூவன், பெல்ஜியம். இதுதான் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டிய டேட்டாஸ். அடுத்த நியூஸ் போலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த சிறுத்தைகளை அதனுடைய கன்சர்வேஷன் காரிடாரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மத்திய பிரதேஷ் தான் அதோடைய புகலிடமாக இருந்துச்சு. இப்போ ராஜஸ்தானும் அது கூட ஜாயின் பண்ணியிருக்கு.
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இன்டர்ஸ்டேட் சீதா கன்சர்வேஷன் காரிடார் எப்போ லான்ச் பண்ணியிருக்குன்னா இப்போ தான் யாரு கூடனா ராஜஸ்தான் வந்து மத்திய பிரதேஷ் கூட ஜாயின் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 17,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்த வைல்ட் லைஃப் காரிடார் இருக்க போகுது. அந்த 17,000 ஸ்கொயர் கிலோமீட்டரில் 10,500 ஸ்கொயர் கிலோமீட்டர் மத்திய பிரதேசத்துக்கும் 6,500 ஸ்கொயர் கிலோமீட்டர் ராஜஸ்தானுக்கும் இருக்க போகுது. ஓகேங்களா, இதுதான் இதோடைய டேட்டா. நமக்கு தேவை ராஜஸ்தான் அண்ட் மத்திய பிரதேசம் சீதா கன்சர்வேஷனுக்காக டைப் பண்ணியிருக்காங்க. சரி, டைப் பண்ணியிருக்காங்க, ஓகே தான். எந்த மாதிரி அப்படிங்கிறத விஷயம் நம்ம பார்க்கணும் இல்லையா? இந்த ஸ்டேட்டில் எங்கே இருக்குது, அந்த ஸ்டேட்டில் எங்கே இருக்குன்னு, அதுதான் ரொம்ப முக்கியம். இதை கேட்குவாங்க எக்ஸாமில். எப்படின்னா, குனோ நேஷ்னல் பார்க் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, காந்தி சாகர் நேஷ்னல் சேஞ்சுரி எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னா மத்திய பிரதேஷ். ஸோ மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய குனோ நேஷ்னல் பார்க்கும் காந்தி சாகர் சேஞ்சுரியும், அதே மாதிரி ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு டைகர் ரிசர்வ், அது பேர் என்னென்னா முகுந்தாரா ஹில்ஸ் டைகர் ரிசர்வ் இன் ராஜஸ்தான். இதில் 1, இதில் 2 பார்க்கு, இதுங்க 3 பார்க்கும் சேர்ந்து தான் இந்த காரிடாரை கவர் பண்ண போகிறாங்க. மொத்தமாக 27 டிஸ்ட்ரிக்கு. அதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் ஒரு 7 டிஸ்ட்ரிக் இதுக்காக இன்டகிரேட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்டு இந்த ஆக்ஷன் பிளானை கூனோ காந்தி சாகர் லேண்ட்ஸ்கேப்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது இந்த பார்க்குக்கு நடுவில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி பிளான் பண்ணியிருக்காங்க. யாரு கூட சேர்ந்து? WII வேர்ல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் இந்தியாவும் நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டியும் சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்க. இவ்வளோதான் ஆஸ்பிரண்ட்ஸ் இதில் நியூஸு. அதாவது நமக்கு மத்திய பிரதேசிலேருந்து 2 பார்க்கு, குனோ அண்டு சாகர் ஞாபகம் வச்சுக்கோங்க. முகந்தரான்றது ராஜஸ்தான். இந்த 3 பார்க்கில் சேர்ந்து இந்த சீதாவை கன்சர்வேட் பண்ண போகிறாங்க. அதோடைய டோட்டல் லென்த் 17,000 ஸ்கொயர் கிலோமீட்டர், 6,500 ராஜஸ்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க, மீதி போல் மத்திய பிரதேஷ் தான். ஓகே, இந்த ஆக்ஷன் பிளானை ட்ரா பண்ணது யாருன்னா WII வேர்ல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அண்ட் NTCA நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. இதோட ஸ்டாட்டிக் மட்டும் இப்போ பார்த்தோம்னா இந்த நியூஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதாவது மத்திய பிரதேசில் சீஃப் மினிஸ்டர்னா மோகன் யாதவ். கவர்னர் கண்டிப்பாக கேட்பாங்க. கவர்னர்ஸ் ஏதாச்சும் ஒரு RRBல கேட்டுறாங்க. மகுனிபாய் C பட்டேல். கேபிட்டல் போபால். அது பேட் செஞ்சுரி, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ராஜஸ்தானுக்கு பஜன்லால் சர்மா அப்படிங்கிறவங்க சீஃப் மினிஸ்டர். கேபிட்டல் ஜெய்ப்பூர். ஓகேங்களா, கவர்னர் பார்த்தீங்கன்னா பாகடே அப்படிங்கிறதா ராஜஸ்தானுடைய கவர்னர். ஓகே, இந்த நியூஸ் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த நியூஸ் ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த நியூஸோடைய மைண்ட் மேப்பை பார்த்துக்கோங்க. சஞ்சய் ஜெய்ஸ்வால் COEயோடைய சேர்பர்சன். அதே மாதிரி உங்களுக்கு பாண்டா அவர்கள் சேர்பர்சன் ஆஃப் COPO. இது மைண்ட் மேப் 2026. இதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தான் கண்டென்ட்டில் இருக்கும். ஓகேங்களா, அடுத்த நியூஸ் போயிடலாங்களா? இன்டர்நேஷ்னல் நியூஸில் யுனைடெட் ஸ்டேட் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் 2025 ஸ்பெஷல் 301 ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சார் எனக்கு புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த IPR அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட், அது ரிலேட்டடான ஒரு ரிப்போர்ட் ஆஸ்பென்ஸ் இது. இதில் வாட்ச் லிஸ்ட், ப்ரையாரிட்டி வாட்ச் லிஸ்ட்னு 2 கேட்டகரி இருக்குது. இன்னொன்று டேஞ்சர், அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். இப்போ இந்த வாட்ச் லிஸ்ட், ப்ரையாரிட்டி வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் இந்தியாவும் இப்போ வந்திருக்கு. ஏன்னா இவங்க அடிக்குவேட் ப்ரொடெக்ஷன் டு IPR கொடுக்கல, நாட் ப்ரொவைடிங் அடிக்குவேட் ப்ரொடெக்ஷன் டு IPR அப்படிங்கிறதுனால இந்தியாவையும் இந்த ப்ரையாரிட்டி வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டாங்க. அர்ஜென்டினா, சிலே, சைனா, இந்தோனேஷியா, மெக்சிகோ, ரஷ்யா, வெனிசுலா இந்த 7 கண்ட்ரிஸோடு சேர்ந்து +1 8 பேர் இந்த ப்ரையாரிட்டி வாட்ச் லிஸ்ட்டில் இருக்காங்க. அண்ட் 18 கண்ட்ரிஸ் எதில் இருக்காங்க? வெறும் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்காங்க. வாட்ச் லிஸ்ட், ப்ரையாரிட்டி வாட்ச் லிஸ்ட்டில் 8 பேர். இன்னும் ஒரு 1 முன்னாடி போட்டிங்கன்னா வெறும் வாட்ச் லிஸ்ட்டு, அதில் 18 கண்ட்ரி இருக்காங்க. இப்போ ரீசண்டாக இந்த வாட்ச் லிஸ்ட்லேருந்து யாரை ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தர்க்மேனிஸ்தான்.
அந்த தர்க்மெனிஸ்தானை தான் இந்த வாட்ச் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஐபிஆரோடைய டெஃபினேஷன் என்னென்னு பார்த்துக்கோங்க. இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட். ஓகே, இதில் டீட்டெயில்டு கண்டென்ட்டில் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் கொடுத்துருக்காங்க. யூஎஸ் ட்ரேட் ஏஜென்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவோட சேர்ந்து 7 கண்ட்ரிஸே என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரையாரிட்டி வாட்ச் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் பேர் 2025 ஸ்பெஷல் 301 ரிப்போர்ட்டு. இந்தியா ப்ரையாரிட்டி செக்டார் அந்த ரைட்டில் அந்த ஐபிஆரை ஒழுங்காக அடிக்குவேட் ப்ரொடெக்ஷன் கொடுக்காதனால வந்திருக்கு. 7 அதர் கண்ட்ரிஸே கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆக்டின் கீழ் இது அப்படின்னு பார்த்தா இந்தியன் பேட்டன்ட்ஸ் ஆக்ட் 1917 கீழே வருது. ஓகேங்களா, நம்ம ஐபிஆர் கண்ட்ரிஸ் படி இந்தியன் பேட்டன்ட்ஸ் ஆக்ட் 1970 படி இது வரும். அதர் கண்ட்ரிஸ் 18,000. எல்லாமே அங்கே இருக்குது, எல்லாமே அப்படியே கொடுத்துருக்காங்க. கண்டென்ட் பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டாட்டிக் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோங்க. 1963 எக்ஸ்ட்ரா போயிருக்கு. இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன் டிசி யூஎஸ்ஏ. இதை மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. மீதி மற்றபடி எல்லாமே அதே தான். அடுத்த நியூஸ் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ரேசர் பே அப்படிங்கிற கம்பெனியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரேசர் பே அப்படிங்கிற கம்பெனி இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு எம்சிபி சர்வர் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா மாடல் கண்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் சர்வர் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை இவங்களோட பேமெண்ட் கேட்வேல இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா ஏஐ பவர்டு ஒரு சர்வர். இது என்ன பண்ணுன்னா ஏஐ பவர்ட் சிஸ்டம் டைரக்ட்லி டு த பேமெண்ட் செட்டப். புரிஞ்சுதுங்களா? பிஸ்னஸஸ்னால் என்ன, டிரான்சாக்ஷனை கனெக்ட் ஏஐ பவர்ட் சிஸ்டம் டைரக்ட்லி. உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பேங்க் இருக்குது, ஓகேங்களா, பேமெண்ட் ஆப் இருக்குது. இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சர்வர் இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ளே என்ட்ரு ஆகினாக்கில் நம்ம ஐடென்டிட்டியை செக் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஐடென்டிட்டியை செக் பண்ணோம். பேமெண்ட் ஆன்லைன் இன்ஃபர்மேஷன், அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனையும் பே பண்ணுறவங்களுடைய ஐடென்டிட்டி, இது ரெண்டையும் செக் பண்ணோம் இந்த எம்சிபி சர்வர். புரியுதுங்களா? இப்போ சொல்கிறேன் பாருங்கள். அலோ பிஸ்னஸஸ் டு கனெக்ட் ஏஐ பவர்ட் சிஸ்டம் டைரக்ட்லி டு த பேமெண்ட் செட்டப். டீட்டெயில்டு கண்டென்ட்டில் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். மேலோட்டமாக சொன்னால் இது வந்து ஒரு ஏஐ பவர்டு ஒரு சர்வரு. இவங்க ரேசர் பே பேமெண்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஜஸ்ட்டு அடுத்த நியூஸில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே 2வது நியூஸும் சேர்த்து பார்த்துடலாம். ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சர்டிஃபிகேஷன் ஆஃப் அத்தரைசேஷன் யாருக்குன்னா ஜாக் பே. இது மொபிக்விக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது, அதோடைய சப்சிடியரி தான் இந்த ஜாக் பே. இவங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டர் ஆப்ரேட்டராக சர்டிஃபைடு பண்ணியிருக்காங்க. நம்ம நிறையா படிச்சிருப்போம் ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டரை. அது எந்த ஆக்டின் கீழே வரும்? பேமெண்ட் சிஸ்டம் செட்டில்மெண்ட் ஆக்ட் 2007 அப்படின்னு வரும். பேமெண்ட் சிஸ்டம் செட்டில்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு வரும். ஓகேங்களா, அது டீட்டெயிலாக பார்க்க தான் போகிறோம். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது மைண்ட் மேப் என்னென்னா, ஆர்பிஐ இந்த ஜாக் பேக்கு ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டராக ஆப்ரேட் பண்ண அனுமதி கொடுத்துருக்காங்க. எம்சிபி சர்வரை இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருன்னா ரேசர் பே. ஓகே, இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன எல்லாம் தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனில் ரேசர் பே அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரு சேர்ந்த ஒரு பேமெண்ட் கம்பெனி. இது வந்து ப்ரைவேட் கம்பெனி தான். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எம்சிபி மாடல் கண்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் சர்வரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் ஏஐ ஏஜெண்ட்டாக இருக்கக்கூடிய டூல்ஸ் யாருன்னா இந்த க்ளவுடியா, ஜெய்பர், விஎஸ் கோட், இந்த மாதிரி நிறையா ஏஐ ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க இந்த ரேசர் பேவுடைய பேமெண்ட் இருக்கு இல்லையா, அப்போ இது கூட டைரெக்டாக கனெக்ட் ஆகும். ஓகேங்களா, இது என்ன பண்ணுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த கிரியேட்டிங் பேமெண்ட் லிங்க்ஸ், இனிஷியேட்டிங் ரீஃபண்ட், மேனேஜிங் டிரான்சாக்ஷன், இந்த மாதிரி நிறைய டாஸ்க்கை ஏஐயே செஞ்சு முடிச்சிடும். இதுக்கு முன்னாடி அதெல்லாம் எப்படி தான் பண்ணுவாங்கன்னா, ட்ரெடிஷ்னலாக டேஷ்போர்டு இருக்கும். என்ன, ரேசர் போவுடைய வெப்சைட் டேஷ்போர்டு இருக்கும். அப்புறம் அவங்களுடைய ஏபிஐன்னு சொல்லுவாங்க. நிறைய எக்ஸாம்பிள் கேட்பாங்க கம்ப்யூட்டர் நாலேஜில். அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ், இதில் தான் இதை செய்வாங்க.
ஆனால் இனிமேல் என்ன பண்ணோன்னா இந்த ஏஏ இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடும் இந்த எம்சிபி சர்வர் மூலிமா. அண்ட் வெயிட் பண்ணுங்க, எல்எல்எம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கம்ப்யூட்டர் அவேர்னஸில் கேட்பாங்க. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வச்சு தான் இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த எம்சிபி சர்வரை. ஓகேங்களா, ஜஸ்ட் எம்சிபி சர்வர்னால் என்னென்னு பார்த்தாச்சு. அது வந்து ஒரு வாட்ச்மேன் மாதிரி பேமெண்ட்டை செக் பண்ணும், பேமெண்ட்டுக்கும் வெரிஃபை பண்ணும், அது மாதிரி எல்லாம் பார்க்கும். அப்புறம் ஏஏ ஏஜென்ட்ஸை டைரெக்டாக இவங்க கூட கனெக்ட் பண்ணோம். இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்லாம் டைரெக்டாக இதுவே பண்ணிக்கும். நமக்கு தேவை எம்சிபியை இன்டகிரேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது யார், அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஓகேங்களா, ரேசர் பேயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூர். இப்போ நம்ம அடுத்த நியூஸ் போகலாங்களா? அடுத்த நியூஸுக்கான மைண்ட் மேப் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஜஸ்ட் இதில் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த மொபைக்விக்கோடைய ஊர் என்ன அப்படிங்கிறத விட இந்த ஜாக் அப்படிங்கிற அந்த ஜாக் பே அப்படின்னு இருக்கு இல்லையா, அதோடைய ஊர் பார்த்திங்கன்னா குருகிராம் ஹரியானா. ஓகேங்களா, மொபைக்விக்கோடைய ஒரு சப்சிடரி குருகிராம் ஹரியானா. இந்த கம்பெனிக்கு தான் பேமெண்ட் அக்ரிகேட்டர் அப்ரூவல் கொடுத்தது யாருன்னா ஆர்பிஐ. இது நம்ம மைண்ட் மேப்லேயே பார்த்துட்டோமே அப்படின்னு பார்த்தா, எந்த ஆக்டின் கீழ்? பேமெண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் கீழ். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி செய்யாத ஒரு டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இப்போ இதில் செய்ய முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ், டிஜிட்டல் லெண்டிங், ஹெல்த் கேர் அண்டு யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ் இதெல்லாம் இனிமேல் ஜாக் பே பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் யூபிஐ, நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, வாலெட் பே, இந்த மாதிரி பே லேட்டர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, வாலெட் பே லேட்டர் ஆப்ஷன், இது எல்லாமே இனிமேல் இது பண்ண முடியும். இஎம்ஐ முதல் கொண்டு இந்த ஜாக் பேயால் பண்ண முடியும். இதெல்லாம் என்னென்னா பேமெண்ட் அக்ரிகேட்டராக வந்தால் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஜஸ்ட் இது பேமெண்ட் அக்ரிகேட்டராக இந்த ஜாக் பே ஆர்பிஐ அப்ரூவ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் பேமெண்ட் அக்ரிகேட்டராக இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்த நியூஸ் வரும்போது அந்த பேமெண்ட் அக்ரிகேட்டருக்கான ஸ்பெசிஃபிகேஷனை கட் பண்ணிடுவேன். ஓகேங்களா, இந்த ஜாக் பே இருக்கு இல்லையா, இது பிரின்சிபல் அப்ரூவல் அப்படின்றாங்கல்ல, என்ன இல்லை 2023 இதுக்கு பிரின்சிபல் அப்ரூவல் முதன்மை, அதாவது பிரின்சிபல் அப்ரூவல்னா முன்னாடி இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மாதிரி அப்போயே பிரின்சிபல் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, இப்போ தான் அப்ரூவல் ஆகிருக்கு. ஓகேங்களா, நமக்கு தேவை எந்த ஆக்டின் கீழ் யார் என்ன பண்ணியிருக்காங்க, பேமெண்ட் அக்ரிகேட்டர் இருந்தால் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சும்மா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் அதுக்கு ஒரு நிமிஷம் வேஸ்ட்டாக போச்சு, பரவாயில்ல. ஓகேங்களா, இந்த மாதிரி படிக்கும்போது நமக்கு ஆழமாக மைண்டில் பதியும். ரொம்ப கதையாக படிக்கும்போது ஒரு சில நியூஸ்க்கு அப்படி பண்ணலாம், அதுக்குன்னு எல்லா நியூஸும் அப்படி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்து ஆஸ்பிரண்ட்ஸ் ஐஎஃப்எஸ்சிஏ எல்லாருக்குமே தெரியும் அதோட அப்ரிவேஷன். அவங்களுடைய இல்லை செபியோடைய ஒரு சப்சிடரியான என்ஐஎஸ்எம் அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா பூஸ்ட் கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ட்ரைனிங் இனிஷியேட்டிவ். எந்த இடத்துல அப்படிங்கிறது தான் விஷயம். கிஃப்ட் சிட்டியான ஐஎஃப்எஸ்சியோடைய கிஃப்ட் சிட்டி குஜராத்தில் இந்த கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ட்ரைனிங் இனிஷியேட்டிவ்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஐஎஃப்எஸ்சியை யார் கூட எம்ஓயு சைன் பண்ணாங்கன்னு தான் கொஸ்டினில் கேட்பாங்க. என்ஐஎஸ்எம் 2006 செபி இதை கிரியேட் பண்ணாங்க. டீட்டெயில் நியூஸாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு நியூஸும் எக்ஸ்ட்ரா பார்த்துடலாம். ஆர்பிஐ ஒரு 5 பேங்க்குக்கு 2.52 கோடி ஃபைன் போட்டிருக்காங்க ரெகுலேட்டரி வயலேஷனுக்காக. அது என்னென்ன ரீசனுக்காக என்னென்ன அமௌண்ட் அப்படிங்கிறத டீட்டெயில்டு கண்டென்ட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே, ஃபஸ்ட்டு நியூஸை நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த என்ஐஎஸ்எம்மை பற்றி பார்த்துடலாங்களா. ஓகே, இந்த என்ஐஎஸ்எம்ன்றது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 2006 செபி மூலியமாக உருவாக்கப்பட்ட ஒரு பப்ளிக் ட்ரஸ்ட் தான் இந்த என்ஐஎஸ்எம். இவங்க இந்த ஐஎஃப்எஸ்சிஏ குஜராத் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ட்ரைனிங் பார்ட்னராக சில எதுனா இந்த மாதிரி கெப்பாசிட்டி பில்டிங் ட்ரைனிங் இனிஷியேட்டிவ்காக ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க ஐஎஃப்எஸ்சிஏ கூட. ஐஎஃப்எஸ்சியும் என்ஐஎஸ்எம்மும் சேர்ந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. அதனால் ஐஎஃப்எஸ்சியில் ட்ரைனிங் பார்ட்னராக இந்த என்ஐஎஸ்எம் ஆட் ஆகிருக்கு. செபி 2006 இதை கிரியேட் பண்ணாங்க. இதுதான் இதோடைய கோர் நியூஸு.
யாரெல்லாம் சைன் பண்ணாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இந்த துனின் காந்தா பாண்டியா சேர்மன் ஆஃப் மும்பை, ஓகேங்களா, மகாராஷ்டிரா. இவங்களும் சேர்பர்சன், அவங்களும் அதாவது மும்பை பேஸ்டு செபியோடைய சேர்பர்சனாக இருக்கக்கூடிய பாண்டியவும் அண்டு சேர்பர்சன் ஆஃப் ஐஎஃப்எஸ்ஏ ராஜாராமன், ஓகேங்களா. பாண்டியவும் ராஜாராமனும் 2 சேர்பர்சன், ஐஎஃப்எஸ்ஏ அண்டு செபியோடைய சேர்பர்சனா. ஏன் செபி உள்ள வருதுன்னா, இந்த என்ஐஎஸ்எம் கம்பெனிங்கிறதே என்னது செபியோடைய ஒரு பப்ளிக் ட்ரஸ்ட் தான், புரிஞ்சுதுங்களா. ட்ரைனிங்காக வந்திருக்காங்க. இவ்வளோ தான் இதோடைய கோர் நியூஸ். அடுத்த நியூஸ் போயிடலாங்களா. இது வந்து நீங்கள் சும்மா அமௌண்ட் மட்டும் பார்த்துக்கிட்டாலும் சரி, ரீசன் தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, பட் என்ன பண்ணாலும் நீங்கள் எழுதி படிக்கணும். நோட்டில் எழுதி படித்தா மட்டும்தான் அது ஞாபகம் இருக்கும். நான் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் உங்களுக்கு மறந்து போயிடும். எவ்வளோ இது படித்தாலும் நீங்களாம் எழுதி படித்தா மட்டும்தான் இது ஞாபகம் இருக்கும். ஐசிஐசிஐ பேங்க்குக்கு மொத்தம் 2.52 கோடி படிச்சிட்டோம். இண்டிவிஜுவலாக பார்த்தா ஐசிஐசிஐ பேங்க்குக்கு ஒரு 97.8 லட்சம் கோடி எதற்காகனா, கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பேமெண்ட் ரிலேட்டடாக ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. சைபர் செக்யூரிட்டி இன்சிடெண்ட்டை, அந்த ரிப்போர்ட்டை, சைபர் செக்யூரிட்டி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரிப்போர்ட்டை ரிப்போர்ட் பண்ண ஃபெயில் பண்ணியிருக்காங்க. இந்த 2 காரணத்துக்காகவும் 97.8 லட்சம் ஐசிஐசிஐ பேங்க்குக்கும் பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு ஒரு 61.4 லட்சம் ஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த டார்மண்ட் சேவிங் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இது இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க, டார்மண்ட் சேவிங் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இன்ஆக்டிவ் வேறு, இன்ஆப்ரேட்டிவ் அண்ட் டார்மண்ட் அக்கௌண்ட். 24 மாதம் இல்லைனா 2 இயர்ஸ் ஒரு அக்கௌண்ட் ஆக்டிவாக இல்லாமல் இருந்தால் டார்மண்ட் சேவிங் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இவங்க என்ன பண்ண தவறிட்டாங்கன்னா, கிரெடிட் பண்ண தவறிட்டாங்க. அதுக்காக பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு ஒரு 61.4 லட்சம் ஃபைன் பண்ணியிருக்கு. யார்? ஆர்பிஐ, ஓகேங்களா. யாருன்றதான் முக்கியம், ஆர்பிஐ. அடுத்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 31.8 லட்சம் கேஒய்சி ரிலேட்டடான பிரச்சனை பண்ணியிருக்காங்க இவங்க. ஐடிபிஐக்கு 31.8 லட்சம் ஃபைன் பண்ணியிருக்காங்க. கிசான் கிரெடிட் கார்டு சம்மந்தமாக மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அன்ஆத்தரைஸ் டிரான்சாக்ஷன், அன்ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் பண்ணதுக்காக ஆக்சிஸ் பேங்க்குக்கு ஒரு 29.6 லட்சம் ஃபைன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. இதை நீங்கள் எழுதி வச்சுக்க, இந்த ரீசனை எடுத்து சேர்த்து இந்த மேப்பில் எழுதி வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இது கேசிசி, இது அன்ஆத்தரைஸ் டிரான்சாக்ஷனால், கேசிசினால், கிசான் கிரெடிட் கார்டுனால கேஒய்சி ப்ராப்ளம், இந்த மாதிரி என்ன ப்ராப்ளமோ அதை எழுதி வச்சுக்கோங்க. நோட்டில் கண்டிப்பாக இது எழுதி படித்தா மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். எல்லா விதமான ஃபைன்ஸ் எழுதிக்கோங்க. சம்டைம்ஸ் கேட்குறாங்க இது எக்ஸாமில். நிறைய எக்ஸாம்பிள் நானே அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஓகேங்களா. ஜஸ்ட் உங்களுக்கு 1 மார்க் ஈஸியாக இருக்கும். எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. எல்லா பேமெண்ட்டும் ஒரே நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் இதை நம்ம பார்த்தோமா, இனிமேல் தான் பார்க்க போகிறோம், வெயிட் பண்ணுங்கள். ஆஸ்பிரண்ட்ஸ் இதை கண்டென்ட்டில் வளவளன்னு கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் மெயின் மேப்பில் கிளியராக இருக்குது. டிசிஎஸ் கம்பெனி, ஐபிஎம் அண்ட் கவர்மெண்ட் ஆந்திர பிரதேஷ், இவங்க 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு லார்ஜஸ்ட் குவாண்டம் கம்ப்யூட்டரை செட்டப் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? குவாண்டம் கம்ப்யூட்டர், இதுதான் இந்தியாவில் லார்ஜஸ்ட் குவாண்டம் கம்ப்யூட்டரை செட்டப் பண்ணியிருக்காங்க. எந்த இடம்னா குவாண்டம் வாலி டெக் பார்க், அமராவதி, ஆந்திர பிரதேஷ் அமராவதியில் குவாண்டம் வாலி டெக் பார்க்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே இந்தியாவுக்கே லார்ஜஸ்ட் குவாண்டம் கம்ப்யூட்டரை ரெடி பண்ணது யாருன்னு கேட்பாங்க. டிசிஎஸ், ஐபிஎம், கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். டிசிஎஸ்க்கு பதில் அசெஞ்சர் அந்த மாதிரி ஆப்ஷனில் கொடுப்பாங்க. ஐபிஎம்க்கு பதில் கூகுள் அந்த மாதிரி கொடுப்பாங்க, ஓகேங்களா. கூகுள், ஃபேஸ்புக்கு. இது நம்ம கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசிஎஸ், ஐபிஎம், ஏபி, ஆந்திர பிரதேஷ், ஓகேங்களா. டீட்டெயில்டு கண்டென்ட் அதில் இன்னும் இல்லை, பட் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட் இருக்குது, அதுக்கு தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன். இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இந்த கம்ப்யூட்டருடைய ப்ராசஸ் பேர் 156 கியூபிட் எரான் குவாண்டம் ப்ராசஸர், ஓகேங்களா. 156 கியூபிட் எரான் குவாண்டம் ப்ராசஸர் தான் இது இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. 2 இன்ஸ்டாலேஷன், ஓகேங்களா. ஐபிஎம் குவாண்டம் சிஸ்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் பார்த்துக்கணும். ஐபிஎம்மோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ, நியூயார்க் யூஎஸ்ஏ. டிசிஎஸோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை, மகாராஷ்டிரா. அப்போ டிசிஎஸோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை, மகாராஷ்டிரா. ஐபிஎம்மோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் யூஎஸ்ஏ, ஓகேங்களா. அமராவதி, ஆந்திர பிரதேசில் தான் இது லொக்கேட் ஆகிருக்கு. குவாண்டம் வேலி டெக் பார்க், ஓகேங்களா. அடுத்த நியூஸ் போகலாம். ஆஸ்பிரண்ட்ஸ் இனிமேல் இருக்கிறது பூராமே அப்பாயின்மெண்ட் தான், அப்படியே சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடலாம். அதாவது ஆஸ்திரேலியாவுடைய பிரைம் மினிஸ்டராக
அந்தோனி நார்மன் அல்பன்சே அவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து செகண்ட் கன்சிக்யூட்டிவ், ஓகேங்களா, 3 இயர் டேர்ம் இன் 2 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இவங்க தான் ஃபஸ்ட் டைம் இப்படி ஆயிருக்காங்க. நமக்கு தேவை பிஎம் ஆஃப் ஆஸ்திரேலியா யாருன்னா அல்பன்சே, அந்தோனி அல்பன்சே. ஓகே, ஆஸ்திரேலியாவுடைய ஸ்டாட்டிக் மட்டும் எக்ஸ்ட்ராவும் நீங்கள் படிச்சுக்க வேண்டியது இருக்கும். இவர் வந்து அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது 31வது பிரைம் மினிஸ்டராக இருந்தார். கொஞ்சம் ஸ்டாட்டிக் அதை படிச்சுக்கோங்க, அது அவ்வளோ தேவையில்ல. 31வது பிரைம் மினிஸ்டர் ஆனார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட கேபிட்டல் கேன்பரா, ஆஸ்திரேலியன் டாலர். அதே மாதிரி அடுத்த நியூஸு, இப்போ சளி வந்துட்டால் நமக்கு ரொம்ப ஒரு வைரல் ஃபீவர் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. யமன் வந்த மாதிரி ஆகிடுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சலாம் சலி பின் பரைக், சலாம் சலி பின் பரைக் ஏமனுடைய நியூ பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்காரு. ஓகேங்களா, இவர் பிஎல்சி பிரசிடென்சியல் லீடர்ஷிப் கவுன்சிலுடைய ஒரு பர்சன் தான் இந்த சலாம் சலே பின் அவர்கள். ஓகேங்களா, யாரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாருன்னா முபார்க் அவர்களை ரீப்ளேஸ் பண்ணுறாரு. இதோடைய கேபிட்டல் மட்டும் படிச்சுக்கோங்க எக்ஸ்ட்ராவா. சனா யமன், சனா சலீம், சனா யமன், இந்த மாதிரி எப்படினாலும் வச்சுக்கோங்க. சலீம் சலே பின் பாரிக், கேபிட்டல் சனா, ரியால் தான் இதோட கரன்சி. ஓகேங்களா, அடுத்த நியூஸ் போகலாம். ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த நியூஸ் உங்களுக்கு நான் மைண்ட் மேப் மாதிரி சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. ஒரு கதையாக சொல்லிடுறேன். டிசம்பர் 2024 என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்களன்னா, வெயிட் பண்ணுங்கள், இது இல்லை, ஆமாம், டிசம்பர் 2024 மார்ஷியல் லா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷனை கிரியேட் பண்ணதுனால அப்போ இருந்த பிரசிடெண்ட்டான யூன் சுக் யோல் அவருங்கிறவர் ரிசைன் பண்ணிடுறாரு அப்பயே டிசம்பர் 2024. ஸோ அதனால் நம்ம ஆன் டுகோசோ என்ன பண்ணியிருக்காரு, ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக, டெம்பரரியாக ஆக்டிங் பிரசிடெண்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு. எதுக்கு, ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா. அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு, பிரசிடெண்ட்டாகவும் அவரே இருந்திருக்காரு. ஓகேங்களா, இப்போ இவர் எலெக்ஷனுக்கு நிற்க போகிறாரு. ஓகேங்களா, இப்போ அப்கமிங் June 3 இதுக்கு எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷனுக்கு வர்றதுனால இவர் பிரசிடெண்ட் பதவியை ரிசைன் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர், பிரசிடெண்ட்டாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர், இவர் ரிட்டைன் ஆகினதாக 2 வேலையும் பார்த்துட்டு இருந்தார். ஓகேங்களா, இப்போ எலெக்ஷனில் நிற்கிறதுக்காக இதை ரிசைன் பண்ணியிருக்காரு. அதனால் இப்போ இருக்கக்கூடிய எஜுகேஷனல் மினிஸ்ட்ரியான லீஜிஓ அவரை ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, டிசம்பரில் இந்த யூன்சுக் யோல் அப்படிங்கிறவர் ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டிக்கிறதுனால ரிசைன் ஆகிட்டார். அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டரையே ஆன் டுக் சோ அவர்களே ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக போட்டிருக்காங்க. இப்போ அவர் எலெக்ஷனில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இருக்கக்கூடிய லீஜிஓ அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ ஆன் டுக்ஸோ ரிசைன் ஆகிட்டார், லீஜிஓ ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக ஆக போகிறாரு, இவர் எஜுகேஷன் மினிஸ்டர். ஓகேங்களா, இவ்வளோ தான் இந்த நியூஸ். அடுத்த நியூஸ் போயிடலாம். இதையும் கொஞ்சம் கதையாக சொல்லிடுறேன். அதாவது இன்டெலிஜென்ஸ், இந்தியாவுடைய இன்டெலிஜென்ஸ், சர்வைலன்ஸ், ரெகான்சியன்ஸ், ஐஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க. இந்த கேப்பபிலிட்டிஸை பூஸ்ட் பண்ணுறதுக்காக மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சைட்டு, சைபார் ட்ரையல் சைட், இது கேட்பாங்க எந்த சைட்டுன்னு கேட்பாங்க, எந்த ஊருன்னு கேட்பாங்க. மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சைபார் ட்ரையல் சைட்டில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃப்ளைட்டை டெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் என்னென்னா ஸ்டெட்டஸ்போரிக் ஏர்ஷிப் பிளாட்ஃபார்ம். ஸ்டெட்டஸ்போரிக் ஏர்ஷிப் பிளாட்ஃபார்ம் எங்கள் சைபார் ட்ரையல் சைட்டில் மத்திய பிரதேசில் இந்த ஃப்ளைட்டை டெஸ்ட் பண்ணுறாங்க. இதை யார் இந்த டெஸ்ட்டில் கண்டக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா டிஆர்டிஓடைய ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்டோ, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இருக்கு இல்லையா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோட ஆர்என்டி டிபார்ட்மெண்ட் தான் யாருன்னா டிஆர்டிஓ. அவங்க தான் இந்த ஃப்ளைட் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஃப்ளைட் இது வந்து யார் ரெடி பண்ணியிருப்பாங்க, இதை யார் ரெடி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு உத்தரப்பிரதேசில் ஆக்ரான்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏடிஆர்டிஇ, இது நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க, ஏரியல் டெலிவரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். நிறைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்த டிஆர்டிஓக்கில் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான்
ஆர்இடிஇ ஏரியல் டெலிவரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எங்கே இருக்குன்னா ஆக்ரா உத்தரப்பிரதேசில் இருக்குது. கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஒரு ஜிகே இது. இந்த இந்த ஃப்ளைட் எவ்வளோ ஹைட் வரை பறக்கும், அப்படி எந்த ஆல்டிடியூட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கேரியிங் அண்ட் எவ்வளோ ஆல்டிடியூட் வர 17 கிலோமீட்டர் வரை பறக்கும். அரௌண்ட் ஒரு 62 நிமிஷம் இதை பறந்துருக்குங்க. ஓகேங்களா, இது வந்து 62 நிமிஷம் பறந்துருக்கு. மெய்டன் ஃப்ளைட் ட்ரையல்ஸ் இந்த இந்த ஏர்ஷிப்பை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பறக்க வச்சுருக்காங்க. 62 நிமிஷம் பறக்க வச்சுருக்காங்க. 17 கிலோமீட்டர் இது பறக்கும். ஏடிஆர்இ டிஆர்டியோடைய ஒரு லேபான ஏடிஆர்டி தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் பண்ணுது டிஆர்டிஓ. எந்த சைட்னா மத்திய பிரதேசில் ஷெய்ப்பூர் ட்ரையல் சைட்டில். ஓகேங்களா, இதுக்கு பேர் என்னென்னா ஸ்டெட்டஸ்கோபிக், இங்கே இருக்குப்பாங்க ஸ்டெட்டஸ்கோபிக் ஏர்ஷிப் பிளாட்ஃபார்ம். ஓகே, இந்த நியூஸ் அவ்வளோதான். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுன்னு சொல்லிட்டேன், இல்லை இது சேட்டிலைட்டுன்னு சொல்லுவாங்க. இது பேர் என்னென்னா ஹை ஆல்டிடியூட் சூடோ சேட்டலைட்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்நெட்டு வெதர் பிரச்சனை இருக்கு இல்லையா, அது டிசாஸ்டர் இருக்குது பாருங்கள், டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸு, பார்டர் மானிட்டரிங் அண்டு இன்டெலிஜென்ஸ் ஒர்க்கு, வெதரு, இந்த மாதிரி இன்டர்நெட் ஒர்க்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த சேட்டலைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹை ஆல்டிடியூட் சூடோ சேட்டலைட் தான் இந்த ஸ்டெட்டஸ்கோபிக் ஏர்ஷிப் பிளாட்ஃபார்ம். எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும்? 12 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எபோவ் எர்த் 22 கிலோமீட்டருக்கு பிட்வீன் 17 to 22 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. இது என்ன பண்ணோம்னா ஈலியம் அப்படிங்கிற ஒரு ஃபியூலை தான் இது யூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா, அண்ட் பவர்டு பை சோலார் எனர்ஜி ஆல்சோ. இது தூக்குறதுக்கு ஈலியம் பவர் யூஸ் பண்ணுவாங்க. மேலே அங்கே சர்வை பண்ணுறதுக்கு சோலார் எனர்ஜி வச்சு அது சர்வை ஆகிக்கும். ஓகேங்களா, அந்த டிஆர்டியோடைய ஸ்டாட்டிக் வந்து முக்கியமானது. காமந்த் அப்படிங்கிறது தான் இதோடைய சேர்மேன். நியூ டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ் 1958. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1958 தான் உங்களுக்கு டிஆர்டிஓ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. காமந்த் அப்படிங்கிறது தான் இதோடைய சேர்மேன். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அது எல்லாருக்குமே தெரியும். அவருடைய தொகுதி மட்டும் பார்த்திக்கோங்க, லக்னோ உத்தரப்பிரதேஷ். ராஜ்நாத் சிங் அவங்களுடைய தொகுதி லக்னோ உத்தரப்பிரதேஷ். வேகமாக முடிச்சிடலாம். டேஸ் அண்ட் ஆர்பிச்சரிஸ் மட்டும்தான் இருக்குது. ஆஸ்பிரண்ட்ஸ் சுவாமி சிவானந்தா சரஸ்வதி. இவர் யாருன்னா பத்மஸ்ரீ அவார்டி, யோகா குரு. உத்தரப்பிரதேஷ் வாரணாசியில் இருந்தார். 128 வயசு வரை வாழ்ந்து இறந்துருக்கார். ஓகேங்களா, 128 வயசு. யோகா குரு, பத்மஸ்ரீ அவார்டு, யோகா ரத்னா அவார்டு, பத்மஸ்ரீ, இது என்னது பாசுந்தரா ரத்னா அவார்டு, இது மாதிரிலாம் வாங்கியிருக்காரு. என்ன டிபார்ட்மெண்ட்ன்றதை பார்த்துக்கோங்க, யோகா குரு. ஓகேங்களா, இந்த யோகா ரத்னா அவார்டு பெங்களூரில் வாங்கியிருக்காரு. இவர் எந்த ஊரில் இறந்தாருன்னா 128 வயசில் வாரணாசி உத்தரப்பிரதேசில் இறந்துருக்காரு. அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா அந்த நமக்கு இந்த லியோபர்டு. ஓகே, லியோபர்ட் டே வந்து பார்த்திங்கன்னா May 3. இது வந்து லியோபர்டு வந்து வல்னரபிள் லிஸ்ட்டில் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, அதுக்கு மேலே என்ன இதில் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா ஒன்றும் இல்லை. இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, எந்த ஸ்டேட்டில் லியோபர்டோடைய பாப்புலேஷன் அதிகமாக இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் தான் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா. இந்த NCT ஆல்ரெடி படிச்சுள்ள நேஷ்னல் டயர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2022 ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 13,874 லியோபர்ட் பாப்புலேஷன் இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, அந்த பாப்புலேஷனில் அதிகமாக இருக்கிறது மத்திய பிரதேஷ், அதுக்கு அடுத்து மகாராஷ்டிரா, கர்நாடகா. அடுத்த நியூஸ் போயிடலாங்களா. வேர்ல்டு லாஃபர் டே என்றைக்குன்னா May 4. வேர்ல்டு லாஃபர் டே May 4. வேர்ல்டு லாஃபர் டே May 4. ஓகே, லா ஃபார் ஹெல்த், பீஸ் ஃபார் ஹாப்பினஸ். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 4 பேர் உட்காந்து சிரிச்சுட்டே இருந்தாங்க. கேட்டால் சிரிச்சுட்டே இருந்தால் நம்ம லைஃப் பீஸாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு நம்ம லைஃப் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு படத்தில் பார்த்தோம்ல, வேலையில்லா பட்டதாரி படத்தில் அவங்க அப்பா ஆஃப்டர் அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் ஒரு இடத்துல சிரிச்சிட்டு இருப்பார். ஓகேங்களா, 4 பேர் சேர்ந்து ஒன்றா சிரிச்சிட்டு இருப்பாங்க இந்த பார்க்கில் போயிட்டு. அந்த மாதிரி லா ஃபார் ஹெல்த், பீஸ், ஹாப்பினஸ். 4 பேர் சேர்ந்து சிரிக்கிறாங்க, ஹாப்பினஸ், வேர்ல்ட் லாஃப் டே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ல்ட் லாஃபர் டே May 4. இதோட தீம் என்னென்னா லா ஃபார் ஹெல்த், பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது தான். இது எப்போனா ஃபஸ்ட்டு சண்டே மேலே வரக்கூடிய ஃபஸ்ட்டு சண்டே May 4. இந்த வருஷம் 4 மேலே வந்திருக்கு. ஓகேங்களா, இதை வந்து டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியேட் பண்ணது ஒரு ஃபிசிஷியன் மதன் கட்டாரியா அப்படிங்கிறது தான் இதை
நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீமை இனிஷியேட் பண்ணுது, இந்த டே இனிஷியேட் பண்ணுது. அடுத்து ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே. ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே மே 4ஆம் தேதி. ஓகேங்களா? இந்த இதுக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து ரெட் ப்ளூ ரிப்பன். இவங்களுக்காக ரெட் ப்ளூ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கேட்பாங்க. ரெட் ப்ளூ ரிப்பன் யாருக்குன்னா ஃபயர் ஃபைட்டர்ஸ் டேயில் டெடிகேட் பண்ண ரிப்பன் கலர் என்னென்னா ரெட் ப்ளூ. ஓகே ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம கொண்டு வர இனிஷியேட்டிவ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய வீடியோ கண்டினியூவாக வேணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேர்ல்டு போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் டே மே 5. ஓகேங்களா? வேர்ல்டு போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் டே மே 5. இவ்வளோதான் நியூஸ். மே 5 போர்ச்சுகீஸுடைய யுனெஸ்கோ தான் இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. எப்போ ஃபஸ்ட் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா 5th May 2020. ஸோ இன்றைக்கான நியூஸ் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் என்னவாகும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இங்கே டோட்டல் கரண்ட் அஃபேர்ஸுடைய லிஸ்ட் வரும், பார்க்காத டேஸை போய் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.